நான் வந்து எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் என்னால் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துன்னு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் பிசிபி சர்க்யூட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல், ஆடியோ சிக்னல் வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்க்ரூ டெர்மினல் தான், ஸ்பீக்கர் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணது ரெசிஸ்டர், சீனா வந்து கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கெப்பாசிட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணதுனால ரெசிஸ்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசி த்ரூவல் ஐசி LM1875 ஐசி ஆம்பிளிஃபையர் உரிய ஐசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். ஸோ ட்ராக்னா என்ன, இந்த பிசிபி டிசைன் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். காம்போனண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த ஆப்பில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிசிபி டிசைன் நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேஐ கேட். ஸோ கேஐ கேட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கேஐ கேட் ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் கொடுக்குறேன். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் எடிட்டர்னு இருக்கும். அடுத்து சிம்பிள் எடிட்டர், பிசிபி எடிட்டர், ஃபுட்பிரிண்ட் எடிட்டர், கர்பர் வியூவர், இமேஜ் கன்வெர்ட்டர், கால்குலேஷன் டூல்ஸ், டிராவிங் ஷீட் எடிட்டர் அண்ட் பிளக்இன் இன் கான்டாக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைலு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புதுசாக என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டுடைய நேம் வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆம்பிளிஃபையர் பிசிபி தானே பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆம்பிளிஃபையர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய நேமாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் கேன்சல் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டருக்கு போகணும். ஸ்கிமேட்டிக் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து வியூ ஆகும். அதில் நீங்கள் ஸ்கிமேட்டிக் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிசிபி எடிட்டர். இந்த பிசிபி எடிட்டரில் தான் நம்ம வந்து இந்த பிசிபியுடைய காம்பனண்ட் எல்லாமே எதுன்னு கொடுக்க போகிறோம். அதேமாரி உங்களுக்கு நேம் எதனா சேஞ்ச் பண்ணுமா தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வந்து நேம் எதுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ சந்துருன்ற தான் வந்து என்னுடைய நேமு. ஸோ நான் அதை வந்து மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோடைய நேம் இல்லைனா நீங்கள் உங்கள் கம்பெனி வேறு எதனா கம்பெனிக்கு பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோடைய நேம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து எம்எம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வித்து, ஹைட்டு, திக்னஸ் எம்எம்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்துன்னு காட்டும். பேக் சில் ஸ்க்ரீன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் இருந்து வியூ ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு நான் இதை அலைன்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கணுமா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லா காம்பவுண்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசிபி டிசைனாக இருக்கட்டும், பிசிபி அசம்பிளிங்காக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுனா பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜோன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜோன் ஃபில் பண்ணக்குள்ளே ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜோன்ஸ்னு வந்தால் சரி. அப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ஜோன்ஸ் ஃபில் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ்னு இருக்குது. ஃபில் ஆல் ஜோன்ஸ்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஃபில் ஆல் ஜோன்ஸ்னால் எனக்கு வந்து ஜோன்ஸ் ஃபில் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஜோன்ஸ் வந்து ஃபில் ஆகலைன்னா நீங்கள் இதோட இடத்துல எரர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது என்ன எரர்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது லேயர்ஸ் வந்து மாஸ்கிங் ஃபில் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மாஸ்க் என்னமோ தான் ஃப்ரண்ட் மாஸ்க்கு, பேக் சில் ஸ்க்ரீன் மாஸ்க் என்னமோ தான் அதுக்கேற்ற மாஸ்க் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அன்ஃபில் ஆல் ஜோன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன்ஸ் எல்லாம் வந்து அன்ஃபில் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி பிசிபி டிசைனில் வந்து நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். ஸோ பாட்டம்க்கு அப்புறம் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் அதேமாதிரி நான் எடுத்துடுறேன். ஓகே கொடுத்தோடனே எனக்கு இப்போ பாருங்கள் ஒரு லைன் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த லைன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கரெக்டாக பிசிபியோட 4 கார்னர் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஜோன்ஸ் எதுன்னு ஃபில் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இதேமாரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட உங்களுக்கு வந்து பிசிபியில் அவுட்புட் வந்து வரவே வராது.
பிசிபி எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கோடு மாதிரி போகுதுங்களா ரெட் கலரில், அந்த கோடில் வந்து பிசிபியோட ட்ராக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிபி போர்டு 3D வியூ இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ ஹோல் காம்பவுண்ட் தான். இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைன் வந்துன்னு ஒன் காம்பவுண்ட்லேருந்து அனதர் காம்பவுண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் இ இல்லை ஈஸி யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.